ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. மை நேம் இஸ் செந்தில். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த கதை மூலமா நம்ம இங்கிலீஷை வந்து கத்துக்க போறோம். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ இந்த கதை மூலமா இங்கிலீஷ் கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா புரியும். அதே மாதிரி ஒகேபுலரி நிறைய நீங்க கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அழகான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னா, எறும்பும் புறாவும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, த ஆண்ட் அண்ட் த டவ். இந்த ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி நான் தமிழ்ல சொல்ல போறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவோட கடைசியில நீங்களாவே இந்த ஸ்டோரியை இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்லிடலாம். ஒரு நாள் ஒரு எறும்பு ஆத்தோட கரையில தண்ணி குடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்திருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, அது தண்ணிக்குள்ள விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமையில கரைக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு மேல ஒரு புறா உட்கார்ந்துட்டு இருந்தது. இது உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த அந்த புறா என்ன செஞ்சது அப்படின்னா, மரத்துல இருந்து ஒரு சின்ன இலைய பிச்சு அதை வந்து அந்த ரிவருக்குள்ள போட்டுருது. ஓகே, அந்த இலை மேல இந்த எறும்பு ஏறி அதோட உயிரை வந்து காப்பாத்திக்குச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா, ஹண்டர், வேட்டைக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த புறாவை எப்படியாவது சுற்றணும்னு சொல்லிட்டு குறி வச்சு சுடும் போது, புறாவுக்கு தெரியாது, பட் குறி வச்சு சுடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எறும்பு இப்படி சுட போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஹண்டர், அந்த வேட்டைக்காரரோட காலில் வந்து கடிச்சு வச்சிருது. கடிச்ச உடனே அந்த ஹண்டர் என்ன என்ன பண்ணுவாரு, கத்தி இருக்கான். கத்துனதுக்கு அப்புறம் அந்த புறா வந்து அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருச்சு. அதோட உயிரும் தப்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு நாள் வந்து நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த உதவி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை திரும்பவும் வந்து சேரும். ஓகே, நீங்க செய்யக்கூடிய நன்மை ஒரு நாளும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, அது உங்களுக்கு திரும்ப வரும். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ரொம்ப அழகான ஸ்டோரிங்க. ஒன் குட் டர்ன் டிசர்வ்ஸ் another. இதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ இந்த ஸ்டோரி நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஸ்டோரியை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு லைன், ஒரு நாள் ஒரு தாகமுள்ள எறும்பு தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றிற்கு போனது. ஓகே, ஒரு நாள் ரொம்ப தாகத்தோட ஒரு எறும்பு இருந்திருக்கு, அது தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போனது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாம் காமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? ஒரு நாள் அது எப்படி சொல்லலாம்? ஒன் டே. ஒரு தாகமுள்ள எறும்பு அது எப்படி சொல்லலாம்? a thirsty ant. a thirsty, thirsty-னா தாகமான அப்படின்னு அர்த்தம். ant-னா எறும்பு. போனது, went. எல்லா ஸ்டோரியுமே நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் went. a thirsty ant went. ஒரு தாகமுள்ள எறும்பு போனது எங்க? ஆற்றிற்கு. அதை எப்படி சொல்லலாம்? to a river. எதுக்கு போனது? தண்ணீர் குடிப்பதற்கு. to drink water. that's it. சேர்த்து சொல்லலாமா? எங்கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. one day a thirsty ant went to a river to drink water. அடுத்து என்னாச்சு? தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் பொழுது அது தவறி தண்ணீருக்குள் விழுந்தது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, தவறி அது எதுல விழுந்துருது? தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? while drinking. while drinking அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். என்னாச்சு? அது தவறியது. it slipped. it slipped and fell into the water. தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இல்லையா? ஸோ fell into the water அப்படின்னு சொல்லணும். ஸோ fell அப்படிங்கிறது fall அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ fell into the river அப்படின்னா தண்ணிக்குள்ள விழுந்தது. சேர்த்து வாசிங்க இப்போ. while drinking it slipped and fell into the water. ஸோ ஒரு கதையை நம்ம சொல்லும் போதும் சரி, நம்ம பேசும்போதும் யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தேன் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, அடுத்து என்னாச்சு? அந்த எறும்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்படி என்னாச்சு அப்படின்னா,
தத்தளித்தது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள விழுந்து கொஞ்சம் மூழ்க தொடங்கியது, ரொம்ப ஸ்ட்ரகிள், தத்தளித்து கொண்டிருக்கிறது வெளியே வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயந்தது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது மூழ்கிக்கிட்டு இருக்கு, மூழ்கிருவோமோ தண்ணிக்குள்ள போயிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கு. அது எப்படி சொல்லலாம்? The ant struggled. The ant struggled. எதுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு? வெளியே வர்றதுக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? To get out. To get out. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பயந்தது, ஏன்னா மூழ்கிறோமோ அப்படின்னு பயந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? And feared it would drown. Feared it would drown. Drown அப்படின்னா மூழ்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மூழ்கிருவோமோ அப்படின்னு பயப்படுது. இந்த இடத்துல ஏன் நம்ம would யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அதாவது இதுவா இமேஜின் பண்ணிக்குது, நம்ம மூழ்கிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இமேஜின் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம would யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேர்த்து வாசிக்கும் போது எப்படி சொல்லலாம்? The ant struggled to get out and feared it would drown. புறா மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ உட்கார்ந்துட்டு இந்த எறும்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு புறா மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அது இந்த எறும்பு ஒரு ட்ரபிள்ல இருக்கிறத வந்து பாக்குது. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? A dove sitting on a tree. A dove sitting on a tree. பக்கத்துல, ஆத்துக்கு பக்கத்துல தானே, அது எப்படி சொல்லுவீங்க? பக்கத்துல அப்படின்னா நியர்பை. Saw the ant in trouble. சானா பார்த்தது, எதை பார்த்தது? எறும்ப. The ant ட்ரபிள்ல இருக்கிறது. ஓகே, ட்ரபிள்னா கஷ்டத்துல இருக்கிறது. In trouble. சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? A dove sitting on a tree nearby saw the ant in trouble. உடனே அந்த புறா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த மரத்துல இருக்கிற லீஃப், ஒரு இலைய பறிச்சு அதை தண்ணிக்குள்ள அந்த எறும்புக்கு பக்கத்துல போட்டுருச்சு. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? It quickly plucked a leaf. Pluck அப்படின்னா வந்து பறிக்கிறது, plucked அப்படிங்கிறது அதோட பாஸ்ட் ஃபார்ம். It quickly plucked a leaf and dropped it. Dropped it அப்படின்னா அது போட்டது. Into the water near the ant. அந்த எறும்புக்கு பக்கத்துல போட்டுருச்சு. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஸோ யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஸோ சேர்த்தது எப்படி சொல்லலாம்? It quickly plucked a leaf and dropped it into the river near the ant. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த எறும்பு வந்து அந்த இலைய போட்டோன்னா அது மேலே ஏறிடுச்சு. ஓகே, அது வந்து சேஃபா இப்போ மிதக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படி கரைக்கி அப்படி மெதுவா மிதந்து வந்துருச்சு. அதை எப்படி சொல்லலாம்? The ant climbed. Climbedனா ஏறிக்கிடுச்சுன்னு அர்த்தம். Onto the leaf. அந்த லீஃப்க்கு மேலே ஏறிக்கிடுச்சு. ஓகே, the ant climbed onto the leaf and சேஃபா வந்து மிதந்தது கரைக்கு. அதை எப்படி சொல்லலாம்? Safely floated to the shore. Shore அப்படின்னா கரை அப்படின்னு அர்த்தம். Floated அப்படின்னா மிதந்தது. சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? The ant climbed onto the leaf and safely floated to the shore. அடுத்து என்னாச்சு? சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த எறும்பு ஒரு வேட்டைக்காரரை வந்து பார்க்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து கன்னு, துப்பாக்கியை வந்து கரெக்டா அந்த புறாவை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? A few days later. அந்த எறும்பு வேட்டைக்காரரை பார்க்குது. அது எப்படி சொல்லலாம்? The ant saw a hunter. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரோட துப்பாக்கியை கரெக்டா அந்த புறாவை நோக்கி, அந்த சேம் புறா என்னைக்கு அந்த ஹெல்ப் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த ஆண்ட்டுக்கு, அந்த சேம் புறாவை நோக்கி குறி வைக்கிறாரு. Aiming his gun at the same dove. ஓகே, சேர்த்து வாசிங்க. A few days later, the ant saw a hunter aiming his gun at the same dove. இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம, ஓகே, சிறிதளவும் வேஸ்ட் பண்ணாம, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த எறும்பு அந்த ஹண்டரோட காலில் கடிச்சு வச்சிருது. கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த வேட்டைக்காரனோட காலில் கடிச்சிருது. அதை எப்படி சொல்லுவீங்க? Without wasting a second. ஒரு நேரம், ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம the ant bit the hunter's foot. பாதத்துல கடிச்சு வச்சிருது. ஓகே, அடுத்து என்ன நடந்தது? அந்த ஹண்டர் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான், வழியில வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவனோட குறி வந்து தவறிடுச்சு. அதை எப்படி சொல்லலாம்? The hunter cried out in pain and missed his aim. அடுத்து என்னாச்சு, அந்த புறா வந்து அந்த சத்தத்தை கேட்டுச்சு, அவன் கத்துனான் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு இது பறந்துருச்சு சேஃபா. ஓகே, தப்பிச்சு போயிருச்சு. அதை எப்படி சொல்லலாம்? The dove heard the noise and flew away safely. Okay, the dove heard அப்படின்னா கேட்டது, the noise அந்த சத்தத்தை, and flew away safely பாதுகாப்பா பறந்து போயிருச்சு. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோரியை நம்ம வந்து சொல்லும் போது இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொத்த ஸ்டோரியும் நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. One day a thirsty ant went to a river to drink water. While drinking, it slipped and fell into the water. The ant struggled to get out and feared it would drown. A dove sitting on a tree nearby saw the ant in trouble. It quickly plucked a leaf and dropped it into the river near the ant. The ant climbed onto the leaf and safely floated to the shore. A few days later, the ant saw a hunter aiming his gun at the same dove. Without wasting a second, the ant bit the hunter's foot. The hunter cried out in pain and missed his aim. The dove heard the noise and flew away safely. அவ்வளோதாங்க. ஸோ moral of the story என்ன? One good turn deserves another. நீங்கள் செய்யும் நன்மை ஒரு நாளும் அல்லது எப்பயாவது நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இங்கிலீஷ் சூப்பராக பேசுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம வந்து காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.